Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வெளிவருகின்ற தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவர்கள் அந்த புத்தகத்தை எங்கே வாங்கினார்கள்? இது ஒரு வினா, அதாவது WH question. எங்கே என்பதை நாம் where என்று சொல்வோம். கடந்த காலத்தை பற்றிய வினா, ஆதலால் உதவி வினைச்சொல்லாக did என்பதை பயன்படுத்துவோம். அப்போ இந்த வினா வாக்கியத்தின் வாக்கிய கட்டமைப்பானது where plus did plus subject plus V1 form என்றவாறு அமையும். அதனைத் தொடர்ந்து ஒப்ஜெக்டோ கம்ப்ளிமெண்டோ எது வேணுமென்றாலும் வரலாம். எதனால் V1 ஃபார்ம் பயன்படுத்துகின்றோம்? கடந்த காலத்தை பற்றிய வினாத்தானே, V2 ஃபார்மை பயன்படுத்தலாமே அப்படின்னு யோசிக்காதீங்க. V2 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஃபார்மை தான் நாம் did plus V1 என்றவாறு பிரித்தெழுத முடியும். பிரித்தெழுதுகின்றோம். எதனால் எழுதுகின்றோம்? பாஸ்ட் ஃபார்மிலேயே வச்சுக்கொண்டு கொஸ்டினை எங்களால் உருவாக்க முடியாது. ஏன்? வினா உருவாக்க வேண்டுமாயின் எங்களுக்கு உதவி வினை சொல்லின் துணை வேண்டும். ஆதலால் தான் பாஸ்ட் ஃபார்ம் வேர்ப, அதாவது V2 ஃபார்ம் வேர்ப நாங்கள் did plus V1 என்றவாறு பிரித்தெழுதி did என்கின்ற உதவி வினை சொல்லை பயன்படுத்தி வினாக்களை உருவாக்குகின்றோம். உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். இப்போ பார்ப்போம் வினாவை. அவர்கள் அந்த புத்தகத்தை எங்கே வாங்கினார்கள்? where, உதவி வினைச்சொல் did, subject அவர்கள் they, V1 form வாங்குதல் buy. where did they buy எதை? அந்த புத்தகத்தை, that book. where did they buy that book? Again, where did they buy that book? where did they buy that book? அவன் அவளை எங்கே பார்த்தான்? கடந்த காலத்தை பற்றித்தான். எங்கே where, helping verb did, யார் அவன் எழுவாய், he, பார்த்த see, யாரை அவளை her. where did he see her? where did he see her? எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. where did he see her? where did he see her? நேற்றிரவு அவள் எங்கே சென்றாள்? இதுவும் கடந்த காலத்தை பற்றித்தான். எங்கே where did she go last night? where did she go last night? where did she go last night? இங்கு நேற்றிரவு என்பதை yesterday night அப்படின்னு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்ல வேண்டும்? Very good. last night அப்படின்னு சொல்வோம். where did she go last night? நீங்கள் உங்களுடைய காரை எங்கே நிறுத்தி வைத்துள்ளீர்கள்? பார்க் பண்ணியிருக்கிறீங்க. எங்க பார்க் பண்ணியிருக்கிறீங்க? கடந்த காலத்தை பற்றி where did you park your car? where did you park your car? Again, where did you park your car? இப்போ உங்களுக்கு அனுவினா, அவன் தன்னுடைய திறப்புகளை எங்கே கண்டெடுத்தான்? Please comment your answer. Amazing. உங்களுடைய வசதிக்கேற்ப எங்களை வந்து சந்திக்க தயங்க வேண்டாம். உங்களோட வசதிக்கேற்ப. இதை நாம் ஆங்கிலத்தில் at your convenience, at your convenience அப்படின்னு சொல்வோம். எங்களை வந்து சந்திக்க தயங்க வேண்டாம். feel free. தயங்க வேண்டாம், feel free அப்படின்னு சொல்லலாம். don't hesitate என்று கூட சொல்லலாம், தப்பில்லை. feel free சிம்பிளா நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல feel free அப்படின்னு சொல்லலாம். feel free எதற்கு? வந்து சந்திக்க.
Feel free to visit யாரை எங்களை. Feel free to visit us at your convenience. Feel free to visit us at your convenience. Again, feel free to visit us at your convenience. உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்க எனக்கு மீண்டும் கால் பண்ணலாம், கால் எடுக்க முடியும். எனக்கு இப்ப நேரம் இருக்கு அப்படின்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய தேவை இல்ல. உங்களோட வசதியை பொறுத்து, உங்களுக்கு இப்ப நேரம் கிடைக்குது, உங்களோட வசதியை பொறுத்து கால் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றேன். You can call me back. You can call me back. மீண்டும் கால் பண்ணலாம். You can call me back at your convenience. You can call me back at your convenience. Again, you can call me back at your convenience. உங்களுடைய வசதிக்கேற்ப அந்த ஆவணத்தை தயவு செய்து பரிசீலிக்கவும். அந்த டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறோம். அதை நாங்க கட்டாயப்படுத்தல, உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப செய்யுங்க, ஆனா தயவு செய்து அதை செய்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறோம். Please review the document. Please review the document at your convenience. எல்லாம் வாய்த்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Splendid, you got it. Please review the document at your convenience. Please review the document at your convenience. இப்ப உங்களுக்கான வினா, தயவு செய்து உங்களுடைய வசதிக்கேற்ப ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யவும், ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். Comment your answer. Amazing, you got it. நான் அந்த நிகழ்வுக்கு என் குடும்பத்துடன் செல்வேன். ஒரு இவெண்ட் ஒன்றுக்கு நான் எப்படி போறேன், என் குடும்ப சகிதம் செல்ல போறேன். இவ்வாறு குடும்பத்துடன், குடும்பம் சகிதம் அந்த மாதிரி நாங்க சொல்லிக்க இதை நாங்கள் along with அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்ல வேண்டும்? along with என்று மாத்திரம் சொல்லாது along with அப்படின்னு சொல்வோம். செல்வேன் எதிர்காலத்தை பற்றி பேசுகின்றேன். அப்போ வாக்கியம் எப்படி இருக்கும்? subject plus will plus v1 என்றவாறு. I will go எங்க? to that event. I will go to that event. எவ்வாறு? என் குடும்ப சகிதம், along with my family. I will go to that event along with my family. எல்லாம் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. இப்ப எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. I will go to that event along with my family. அவள் ஒரு கடிதத்தை சில ஆவணங்களுடன் அனுப்பினாள். கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். அப்ப சிம்பிளி V2 ஃபார்ம் பயன்படுத்துவோம். சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரல் எல்லாம் பார்த்து யோசிக்கவே தேவையில்லை. She அனுப்புதல் send, அதனுடைய இறந்த கால வடிவம் send. She sent எதை? a letter எதனுடன்? சில ஆவணங்களுடன், along with some documents. She sent a letter along with some documents. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She sent a letter along with some documents. ஆசிரியர் அந்த தலைப்பை நிஜ வாழ்க்கை உதாரணங்களுடன் சேர்த்து விளக்கினார். நிஜ வாழ்க்கை உதாரணங்களுடனே விளக்கினார். ஆசிரியர் விளக்கினார். The teacher explained எதை? the topic, அந்த தலைப்பை எதனுடன்? நிஜ வாழ்க்கை உதாரணங்களுடன், along with real life examples. The teacher explained the topic along with real life examples. The teacher explained the topic along with real life examples. The teacher explained the topic along with real life examples. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? where plus did plus subject plus v1 form plus object or complement எனும் வடிவத்தையும் at your convenience என்பதையும் along with என்பதையும் பயன்படுத்தி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்க, எழுதி பாருங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
It will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, I will really help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களால் முடிந்த வரை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.